ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த மாத்திரத்துலேருந்து படிப்படியாக ஒரு வளர்ச்சி பாதையில் போகும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அது வளர்ந்துக்கிட்டே வரும். விடலை பருவம், அப்புறம் அடல்சன்ட் ஸ்டேஜ்னு சொல்கிற அந்த பருவம், அப்புறம் அடல்ட் ஸ்டேஜ் அட்டைன் பண்ண அப்புறம் தான், அதாவது 18 இயர்ஸ்க்கு பிற்பாடு 12 வயசு கடந்த பின்னால் தான் ஒரு உடல் ரீதியாகவும் உயர ரீதியாகவும் ஒரு முழு வளர்ச்சி அந்த குழந்தை அடைஞ்சதாக எடுத்துக்க முடியும். விதிவிலக்கா ஒரு சில குழந்தைகள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மன வளர்ச்சி குன்றி போய் வளர்றது உண்டு. அதே போல் மன வளர்ச்சி நல்லபடியாக அமைந்த போதிலும் உடல் ரீதியாக உடல் வளர்ச்சி முழுமை பெறாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு ஏஜ் வரைக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு உயரம் வரும். அதுக்கு பிற்பாடு வளர்ச்சி இருக்காது. அப்படிப்பட்ட ஜீவராசிகளை பொதுவாக வந்து உலக அளவில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாற்று கம்மியாக தான் பார்ப்பாங்க. ஆங்கிலத்தில் மிட்ஜெட், டுவார்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்கள குறிப்பிட்டு சொல்லுவாங்க. தமிழில் குள்ளர்கள்னு நம்ம சொல்லுவோம் அவங்கள. பொதுவாக அப்படிப்பட்டவங்க வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு இடம் வந்து சர்க்கஸ். அஃப்கோர்ஸ் சர்க்கஸ் இப்போது அவ்வளோ ஒரு பரிமாண நிலையில் இல்லைன்னா கூட சர்க்கஸில் தான் அந்த பஃபூன் க்ளவுன்ஸ்லாம் அந்த உயரம் கம்மியானவங்க, அந்த உடல் ரீதியாக பரிமாண வளர்ச்சி இல்லாதவங்களை அது மாதிரி ஒரு நகைச்சுவை வந்து ஒரு மிளிர வைக்கிற இடத்துக்கு அந்த சர்க்கஸில் அந்த சாகசங்கள் அதிசயங்கள்லாம் நடந்தே இருக்கும்போது சைடில் ஒரு ரிலீஃபாக இவங்களை பயன்படுத்துவாங்க. இது ஒரு பக்கம். ஹாலிவுட்டில் வந்து ரான் ஹவார்ட்னு ஒரு பிரபல இயக்குனர், ஜார்ஜ் லூகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஸ்டார் வார்ஸ் படத்தை உருவாக்கியவர், தயாரிப்பாளர். அவர் வந்து நிர்வாக தயாரிப்பாளராக செயற்பட்டு திரைக்கதை அமைப்பிலும் பங்கு கொண்டு உருவான ஒரு படம் வில்லோ 1998 ஆண்டு அது வெளிவந்தது. அதில் முக்கியமாக வால் கில்மேர்ங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்டர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை தாங்கி நடிச்சிருந்தார். அவர் மட்டும் இல்லை, அவர் சேர்ந்த அந்த ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், ஒரு எல்லாமே ஒரு உயரம் கம்மியான நிலைமையில படத்தில் வந்து காட்டப்படுவாங்க. ஸோ இது ஒரு பெருமை இருக்க. தமிழ் திரையுலகை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முதல்ல கமல்ஹாசன் தான் அபூர்வ சகோதரர் பக்கத்தில் ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் ஹீரோ. லாங் லாஸ்ட் பிரதராக இன்னொருத்தர் வந்து ரொம்ப குள்ளமாக வளர்ச்சி இல்லாமல், நான் முன்னால் சொன்ன மாதிரி சர்க்கஸில் ஒரு காமெடியெலாம் செய்கிற அளவுக்கு ஒரு எல்லாரையும் மகிழ்விச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு செயல்படுற ஒரு மனிதராக காமிச்சிருப்பாங்க. அதான் அப்புங்கிற கதாபாத்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கதையை வந்து கமல்ஹாசன் தான் உருவாக்கியிருந்தார். இந்த தாட் ப்ராசஸே முதல்ல அவர் இதை ரெடி பண்ணி அந்த ஒரு டிராஃப்டை ஃபஸ்ட்டு டிராஃப்டில் கொண்டு போய் காமிச்சது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் கிட்ட. அவருக்கு வந்து கேபி சாருக்கு அது அவ்வளோவா ரசிக்கலை. இது ஒர்க் அவுட் ஆமாடாங்கிற மாதிரி கேட்டார். அதை வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு அது காட்டல அவர் கமல்கிட்ட. உடனே கமல் வந்து இருந்தாலும் அவர் சோர்வடையலை. அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கடைசியில் சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் அந்த படம் வெளிவந்தது. கதை வந்து மூலக்கதை வந்து கமல்ஹாசன் வந்து, திரைக்கதை வந்து பஞ்சவர் நேச்சல் அமைச்சிருந்தார். வசனம் வந்து கிரேசி மோகனுடையது. ஸோ இது ஒரு புறம் இருக்க, அதை தவிர குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு உடல்வாகு கொண்டவங்கள, உடல் அமைப்பு கொண்டவங்கள பிரதான கதாபாத்திரங்களை வந்து அமர்த்தி அவங்கள வச்சு கதையை பின்னி அவங்கள சுற்றி கதையை கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு படங்களை யாரும் உருவாக்கினதா தெரியல. ஆனால் இந்த வாரம் வெளியாக இருக்கிற இந்த படம் மதிமாறன், இந்த படத்தோட கதையை ரொம்ப அழகாக மந்திர வீரபாண்டியன் அவ்வளோ அழகாக சிருஷ்டி செஞ்சு கன்சீவ் பண்ணி கிராஃப்ட் பண்ணி திரையில் நமக்கு ரொம்ப ஒரு கவித்துவமான முறையில் வடிச்சிருக்கான்னு சொன்னால் அது மிக இல்லை. அஃப்கோர்ஸ் படத்தில் ஒரு திரைப்படத்துக்கு உண்டான ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு தேவையான அந்த கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இருந்த போதிலும் இந்த ஒரு கதைக்கரு, இந்த இந்த நியூக்ளியஸ் அவர் எடுத்ததுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும், ஒரு கட்ஸ் வேணும். அது அவருக்கு இருக்குது. இந்த பிரதான பாத்திரத்தை தாங்கி நடிச்சுக்கிறவர் இந்த படத்தில் வந்து வெங்கட் செங்குட்டுங்கிற ஒரு புதுமுகம். அவர் தான் நெடுமாறன். அதாவது இதுவே ஒரு அணி, உயரம் கம்மியாக இருக்கவங்கள வந்து நம்ம வந்து
அதுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்கவங்கள தான் நெடிய வளர்ந்தவங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இவரோட பேர் வந்து நெடுமாறன். அவங்க அப்பா கதாபாத்திரத்தில் அவரோட அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவர் வந்து எம்எஸ் பாஸ்கர். நகைச்சுவை ஆகட்டும், குணச்சித்திர நடிப்பாகட்டும், அவருக்கே ஒரு தனியாக பாணி அமைச்சு அது மூலமாக அழகாக ஒரு பண்ணக்கூடிய பண்பட்ட நடிக்கிறவர். அந்த சாதனையை இந்த படத்துலையும் அவர் அவர் பண்ணி காட்டிருக்காரு. குறிப்பாக ஒரு போஸ்ட்மேன் கதாபாத்திரத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் பிலீஃபோட, அதே சமயத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக அதை பற்றி அவர் ஒதுக்கிற வசனமும் படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, அவருக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு இரட்டை குழந்தை மாதிரி பிறக்குது. ஒன்று வளர்ந்து பெரியவளாகி இவானா, லவ் பிஃபோர் வெட்டிங் எல்பிடபிள்யூவில் பார்த்த ரொமான்டிக் கேர்ளாக வந்து அதில் கலக்கியிருந்த இவானா இந்த படத்தில் முழுமையான ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வேடம் தாங்கி நடிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்து பெண்ணா கூட பிறந்த அந்த அவளோட சகோதரன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளரல. ஆனால் அவங்களுக்குள்ள அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. அவங்க ஒரு பாசமாக பிணைப்போடு தான் வளர்கிறாங்க. ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் ஒன்றா போகிறது வருதுங்கிற மாதிரி போகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு நபரோட ஓடி போய் லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த ஷாக்கை தாங்க முடியாமல் எம்எஸ் பாஸ்கரன் அவர் மனைவியும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை அவங்க உயிர் பிரிய தருணத்தில் அவர் இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டாலும் நெடுமாறினாலும் அவங்களால காப்பாற்ற முடியல. அவர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு, இருந்தாலும் அது வந்து வெற்றி பெறலை அவர். ஸோ இருந்த போதிலும் கூட தன்னோட தன்மான உணர்ச்சியோ தன்னோட உத்வேகத்தையோ ஊக்கத்தையோ அவர் வந்து கைவிடலை. படிப்பில் ஆகட்டும், காலேஜ் மற்றும் ஸ்கூலில் படிக்கும்போதும் நல்லா தான் பரிமளிச்சுட்டு வர்றாரு. இந்த கட்டத்துலையும் தன்னோட சகோதரியை தேடி ஊருக்கு வராரு, சென்னைக்கு வராரு, வந்து அவங்கள ட்ராக் பண்ணுறாரு. இது ஒரு புறம் இருக்க, படத்தோட ஓப்பனிங் சீனே வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் யாருன்னு காட்டல, அவர் வந்து ஏதோ மாமிசத்தை கத்தி கொண்டு வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு கையும் வெட்டுறாரு. அதெல்லாம் ஒரு பேக் பண்ணி ஒரு குளத்தில் கொண்டு போய் போட்டுறாரு. அதான் ஓப்பனிங் சீன். ஒரு ப்ரீடேக் சீக்வன்ஸ் மாதிரி அதை கொண்டு போயிருக்காங்க. அந்த சஸ்பென்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த கதையை வந்து அன்ஃபோல்ட் பண்ணி இறுதியில் இவர் சென்னை வந்தப்புறம் அந்த கதையும் இந்த கதையும் லிங்க் பண்ணி இவருக்கு வந்து அந்த புலனாய்வு திறனாய்வுங்கிறதுலையும் இவருக்கு ஆர்வம் இருக்குது. ஏற்கனவே கிராமப்புறத்தில் ஒரு கொலை நடந்த போது போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணி இவர் வந்து அதை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதே பாணியில் இந்த கேஸையும் அவர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி சம்மந்தப்பட்ட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து மிஸ்ட்ரியை வந்து அவர் அல்வீல் பண்ணுறாரு. ஸோ இருந்த போதிலும் கூட டேரக்டரோட கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த நெடுமாறன் கதாபாத்திரத்தை தான் அடிப்படையில் பின்னப்பட்டிருக்கு. அதாவது பொதுவாக இது மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி குன்றியவர்களோ யதார்த்தமாக நார்மலாக இயற்கையாக இருக்க முடியாதவங்களோ பார்த்தா நமக்கு ஒரு பச்சாதாப உணவு வரும். ஒன்று கேலி உணர்வு வரும், அல்லது நல்ல மனசு கொண்ட இலகிய மனசு கொண்டவங்களாக இருந்தால் ஒரு பச்சாதாபம் வரும். ரெண்டுமே தேவையில்லை. கேலி பண்ணுறவங்களை எதிர்த்து அவங்கள அடிக்கக்கூட இவர் தயங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திர உருவாக்கம். அதே சமயத்தில் யாராவது ஒரு பச்சாதாபப்பட்டு ஐயோ பாவங்கிற மாதிரி பேசினாலும் அவருக்கு அது பிடிக்காது. நீங்கள் நம்மள மாதிரி ஆளுங்க வந்து பெருசாக சாதிச்சாதான் நம்மளை உலகம் பார்க்குங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தையும் அந்த எண்ணத்தையும் ஒரு உடன்பாடு கிடையாது. நான் எதுக்காக யாருக்காக சாதிச்சு எதை நிரூபிக்கணும்? நான் ஆசிட்டிஸ் இப்போ இருக்கிறதுலே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு போதுமானது, என்னால் நினச்சதை பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லாம் என்னாலையும் பண்ண முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோடும் ஒரு ஊக்க உணர்வோடையும் அவர் அந்த கதாபாத்திரம் சிருஷ்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஆக்டர் as well as to the director. அஃப்கோர்ஸ் படத்தில் சில நெருடல்கள், அதாவது இவர் எந்த அளவுக்கு இந்த ஒரு அப்பா போல இவரும் போஸ்ட்மான் ஆகி அந்த கரியர் தான் தொடரணும்னு விருப்பப்படுறாரு. அதே சமயத்தில் இந்த புலனாய்வில் எப்படி அவ்வளோ ஈடுபட்டு அவ்வளோ தூரம் போலீஸ் ஒரு பக்கம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவரால் இவ்வளோ ஈஸியாக செயல்பட முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குரிய வருது. ஃபர்ஸ்ட் கேஸில் அது ப்ரீஃபாக கட்டுறாங்க. செகண்ட் கேஸில் செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் செயல்படுற விதம் வந்து மோர் தேன் அ டிடெக்டிவ், மோர் தேன் ஒரு சிஐடி ஆஃபீஸர் அளவுக்கு செயல்படுறது சாத்தியமாங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை தன்மையை நம்ம வந்து உணர்ந்து பார்க்கும்போது இவரால் அது முடியுதுங்கிறது நம்ம ஒத்துக்க வேண்டி வருது. அண்டு அந்த உச்சக்கட்ட காட்சிகளில் அந்த வில்லன் அவரோட
கதாபாத்திர வடிவமைப்பு, எதுக்காக அப்படி செய்கிறாரு, அப்படி செய்ய முடியுமா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்கெல்லாம் போன்ற சில கேள்விகள் எழுந்தாலும் மொத்தத்தில் அந்த லூசன்ஸ்லாம் கரெக்டாக டைப் பண்ணி படத்தில் அழகான ஒரு ரேப்பை கொடுத்து முடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் படத்தில் வந்து ஒரு போதனை சொல்கிற மாதிரியோ ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரியோ இல்லை, யதார்த்தமாக அது மாதிரி உடலமைப்பும் வடிவமைப்பும் கொண்டவங்க கூட லைஃப்பில் வந்து நார்மலாக வாழ முடியும், சாதிச்சு காட்ட முடியும்ங்கிறத வந்து இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர். மொத்தத்தில் இந்த வருஷம் 2023 வருஷத்தில் வெளியான தமிழ் படங்களில் பல வெற்றி படங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் நிச்சயம் இடம்பெறும். வித்தியாசமான ஒரு கதையம்சமும் ஒரு ஆழமான அழுத்தமான நடிப்பும் இயக்கும் முத்திர்களும் கொண்டது தான் இந்த படம். வெல் வியூவர்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.